இப்போ ஒரு சென்சேஷனல் நியூஸ் போயிட்டு இருக்கு, காஷ்மீர் அட்டாக். சார் இப்போ அதை எப்படி பார்க்குறீங்க? சார் இதை வந்து ஆக்சுவலாக இதுக்கான விஷயங்களை கவர்மெண்ட் உட்காந்து பேசணும். அதுதான் நம்ம இங்கே உட்காந்து என்னன்னு தெரில. பட் எனக்கு தெரிஞ்சது ஒன்றே சார், நான் பார்க்குற பார்வைன்னா இது இது தயவு செய்து மத ரீதியான ஒரு விஷயமா கொண்டு போயிடக்கூடாது சார். டக்குன்னு ஒரு டூலை கையில் எடுத்துக்கிட்டு திடீர்னு ஒரு மதத்தை பார்த்தா வெறுப்பு வர மாதிரி நியூஸ்கள் பரவக்கூடாது சார். அந்த வகையில் வந்து மீடியா பண்ணுறது சரியா தப்பான்னு எனக்கு தெரில சார். இப்போ ஏன்னா நிறைய இடங்கள்ல எனக்கு அந்த அந்த மீடியா பண்ணுற விஷயங்கள் வந்து நம்மளை எப்போதுமே பதட்டமாக தான் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிஜமாவே இப்படி ஒரு கொடூரமான விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது யார் பக்கத்தில் நிற்கணும்னு இருக்குல்ல. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் சார். காஷ்மீருங்கிறது ஒரு டூரிசம் நம்பி இருக்கிற ஒரு ஊர் சார். அவன் அந்த தன்னோட பொழப்பை கெடுத்துக்கிட்டு அப்படி ஒரு துரோகத்தை பண்ணணும் யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க. அங்கே உள்ளவங்க தான் காப்பாற்றுறாங்க, அங்கே உள்ளவங்க தான் எல்லா விஷயமும் பண்ணுறாங்க. அப்படி வாய்ப்பே இல்லை சார். இப்போ ஒருத்தர் காலைல பேட்டி கூட பார்த்தேன். வேலட் ஒரு காஷ்மீரி ஒருத்த மேலே கேஸ் இருக்கா ப்ரூஃப் பண்ணுங்க, ஒரு எஃப்ஐஆர் பதிவு இருக்கா பாருங்க, ஒரு காஷ்மீரி மேலே ஒரு சின்ன ஒரு கேஸ் காட்டுங்கன்னு கேட்குறாப்புல. உண்மைதான். மறுபடியும் கேள்வி கேட்குறாங்க, அந்த இல்லை நாட் பாகிஸ்தான், ஏன் பாகிஸ்தான் இழுக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாப்பு. ஸோ இது ஏதோ ஒரு மத சாயில பூசுறதோ வைக்கிறதோ வந்து நடுவில் விளாடுற அவங்களுக்கு தேவை. அது பத்திட்டு எரியணும், அப்போதான் வந்து இது அதிகமாக பேசப்படும், அதிகமாக அதெல்லாம் கிரியேட் பண்ண போகிறது சார். இது எல்லாமே ஒரு 4 பேர் ஏதோ ஒரு டேபிளில் உட்காந்துக்கிட்டு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்மள மாதிரி 4 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்போம். நாளைக்கு காலை நியூஸில் ஹெட்லைன் எவன் என்ன படிக்கணும் ஒருத்தன் எழுதிட்டு இருப்பான்ல, அவனை தூக்கி போட்டு மிச்சம் சரியா போயிடும். அதனால இது மத ரீதியாக பூசக்கூடாது சார்.